காசியில் பல்லிகள் ஒலிப்பதில்லை. 40 கல் எல்லை வரை கருடன் பறப்பதில்லை. ஏன் தெரியுமா? ராமர் ராவண வதம் முடிந்த பிறகு தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்ய நினைத்தார். அதற்கான சிவலிங்கத்தை காசியிலிருந்து எடுத்து வரச் சொல்லி ஹனுமனிடம் வேண்ட, காசிக்கு சென்ற ஹனுமனுக்கோ ஒரே குழப்பம். எங்கு பார்த்தாலும் லிங்கங்கள், எது சுயம்புலிங்கம் என்று தெரியாமல் விழித்தார். அப்போது ஒரு கருடன் ஒரு குறிப்பிட்ட சிவலிங்கத்திற்கு மேலே வட்டமிட்டு கொண்டிருக்க, பல்லியும் நல்லுரை கூற, இந்த இரு குறிப்புகள் மூலம் அதுதான் சுயம்புலிங்கம் என்று புரிந்து கொண்ட ஹனுமன் சிவலிங்கத்தை பெயர்த்தெடுத்து கொண்டு புறப்பட்டார். காசியின் காவலரான காலபைரவர் என் அனுமதி பெறாமல் எப்படி சிவலிங்கத்தை எடுக்க முடியும் என்று கூறி தடுக்க, பைரவருக்கும் ஹனுமனுக்கும் கடும் போர் ஏற்படுகிறது. அப்போது தேவர்கள், உலக நன்மைக்காக இந்த சிவலிங்கம் தென்னாடு போகிறது, எனவே தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று வேண்ட, பைரவரும் சாந்தியடைந்து சிவலிங்கத்தை கொண்டு செல்ல அனுமதித்தார். ஆனால் தன் அனுமதியின்றி சிவலிங்கத்தை எடுக்க முயன்ற ஹனுமனுக்கு துணை புரிந்த கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும், பல்லிகள் காசியில் இருந்தாலும் ஒலிக்கக்கூடாது என்றும் சாபமிடுகிறார். அந்த சாபத்தின்படி இன்றும் காசி நகர எல்லைக்குள் கருடன் பறப்பதில்லை, பல்லிகள் ஒலிப்பதில்லை. ஓம் நம சிவாய.